3 நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை கூடும் நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று என்னென்ன அலுவல்கள் நடைபெற இருக்கின்றன? எதிர்க்கட்சிகள் ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. வினாக்கள் விடைகள் நேரம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அதற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதிலளிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளது. 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை விவாதங்களில் பேசுகிறார்கள். இன்று நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற உள்ளது. அதற்கு பதிலுரையை அமைச்சர் ஏவாவேலு வழங்க உள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதிமுக சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை உசிலம்பட்டி காவலர் படுகொலை சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு முயற்சித்தார். அப்போது அனுமதி இல்லாமல் பேசுவதற்கு வாய்ப்பு தரமாட்டேன் என்பதை சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதே கோரிக்கையை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர் கொண்டு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டார்கள். ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடி நடைபெற்று வருகிறது. மீண்டும் அதே விவகாரத்தை தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பாக இன்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு பேசுவதற்கு அதிமுக முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.